எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சிங்கிளாக ஒரு வீடியோ போடுங்க சார், ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக சிங்கிளாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாரு கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் வீடியோவில் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னால் என்ன, அதுக்கு என்னதான் தேவை, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இப்போது இந்த வீடியோ வந்து அதனால தான் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்றுமதி தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வீடியோவில் நான் வந்து ஒரு 20 மினிட்ஸில் நான் எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் நான் வந்து அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு ஏற்றுமதி நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி வேணும், ஒரு தகுதி வேணும். அதாவது எல்லாராலையெல்லாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து இறங்கி சாதிச்சிட முடியாது. ஸோ அது என்ன ஒரு எலிஜிபிலிட்டி, யார் யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிற ரிலேட்டடாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஹூ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஹூ கேன் டூ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் நான் கிளியராக போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இறங்கி அதில் வந்து நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு உங்களுடைய நேரம் வந்து அதிலே ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹூ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். ஓகே, இப்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும், ஓகே நம்ம பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொல்கிற அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நேம் ஆஃப் த கம்பெனி. ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனி நேம் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு வெப்சைட் நமக்கு வேணும். ஸோ வெப்சைட் டிசைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அது நம்ம வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், நீங்கள் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டினா வந்து பார்ட்னர்ஷிப்பால் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். உங்கள் பேங்க்கில் வந்துட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஇ கோடு. ஸோ ஐஇ கோடு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டிஜிஎஃப்டி ஆஃபீஸில். ஸோ அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிலே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைனில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐஇ கோடு வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன். இடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காண்டி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து போர்ட்டில் நம்ம வந்து அதை வந்து பண்ண வேண்டியது. அதாவது இந்த போர்ட் வழியாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதாவது சென்னை சீ போர்ட் வழியாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதே மாதிரி டூட்டுக்குரின் சீ போர்ட் வழியாக பண்ணலாம், சென்னை ஏர்போர்ட் வழியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்காண்டி இடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து பண்ணிக்கிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெம்பராக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த போர்டில் போய் நீங்கள் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வெஜிடபிள் ப்ராடக்ட்டை வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்டேடா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா போய் ஒரு மெம்பர்ஷிப்பை வாங்கிக்கணும் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில். ஓகே, ஸோ இந்த இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறேன்னா செப்பரேட்டாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதாவது ஆல்மோஸ்ட் இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அபவ் 50 வீடியோஸ் போட்டிருக்கேன், ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இண்டிவிஜுவலாக நான் எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நாமும் தொழில் தொடங்கலாம் அப்படின்ற நம்மளுடைய சேனலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கலாம் எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஸோ இப்போ அந்த வீடியோஸில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கம்பெனி செட்டப் பற்றி நான் பேசினேன். ஓகே, இப்போ நம்ம செட்டப்லாம் பண்ணிட்டோம். செட்டப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பையரை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இப்போ நான் சொன்னதெல்லாம் யாருனாலும் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா யாருனாலுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிக்க முடியும், அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் எடுக்க டிசைன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு வெப்சைட் நேம் வச்சுக்கலாம் நம்ம, அப்புறம் கம்பெனி நேம், அதுக்கப்புறம் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக பார்ட்னர்ஷிப்பாக கரண்ட் அக்கௌண்ட் எடுக்கிறது, அப்புறம் ஐஇ கோட் எடுக்கிறது, இடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. யாருனாலும் எஃபர்ட் போட்டால் இதையெல்லாம் செய்ய முடியும். ஓகே, ஸோ
இது எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் எங்கே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்றுமதி தொழிலில் வருது அப்படின்னா, உங்கள் ப்ராடக்டை வாங்க போகிறது யார்? அந்த பையர். அந்த பையரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுக்கும் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி பையரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். அந்த வீடியோஸோடைய லிங்க்கும் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ஹவு டு ஃபைண்ட் பையர்ஸ், ஹவு டு ஃபைண்ட் இம்போர்ட்டர்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, எப்படி வந்து நீங்கள் வந்து பையரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ பையரை கண்டுபிடிக்கிறது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டம் ஒன்று. இதனால தான் நிறைய பேர் வந்துட்டு இது மாதிரி எல்லாமே வெப்சைட்லாம் செஞ்சு வச்சுட்டு எல்லாமே வந்துட்டு கம்பெனிலாம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆர்டரே இல்லாமல் கடைசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்போர்ட்டே வேணாம் நமக்கு அப்படின்னு விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களால் பையரை வந்து கண்டுபிடிக்க முடியணும். உங்களுக்கு ஒரு பையரை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பையர் கிடையாது, நிறையா பையரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் பையரை எப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் பையர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பையர்கிட்ட வந்துட்டு பேமெண்ட் டேர்ம் வந்து அந்த பையர் வந்து நீங்கள் சொல்கிற பேமெண்ட் டேர்மை அவர் அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஹேர்டில் இது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காரியம். அது நீங்கள் சொல்கிற பேமெண்ட் டேர்மை அந்த பையர் வந்து அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் டேர்ம் உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பையருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 பேருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பேமெண்ட் டேர்மை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூஷன். ஓகே, உங்களுக்கு இப்போ ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் கிடையாது. எப்படியா நம்ம பண்ணிடலாம். ஆர்டரை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணி சரக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எப்படி நீங்கள் பையரை கண்டுபிடிப்பீங்க, அதுக்கப்புறம் பையரை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற பேமெண்ட் டேர்மை பையர் அக்செப்ட் பண்ணிப்பாரா மாட்டாரா. ஸோ அப்போது பையர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். பையர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பையர்கிட்ட வந்து அந்த பேமெண்ட் டேர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான காரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்மளால் பண்ண முடியும், யாருனாலும் பண்ண முடியும் அதை. ஓகே, ஸோ ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 4வது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆர்டர் முடிச்சதுக்கப்புறமா அந்த பையர்கிட்ட இருந்து உங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் வர ஆரம்பிக்கணும். ஒரே ஒரு ஆர்டரோட அவ்வளோதான் உங்கள் பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய குட்ஸ் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஆகிடக்கூடாதுன்னா, ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஸோ திரும்ப அந்த பையர்கிட்டருந்து என்ன வரணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் சக்சீட் பண்ண முடியும். இது ஒரு பையரை வச்சு சக்சீட் பண்ண முடியாது. மல்டிபிள் பையர் இதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு அப்பளம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த அப்பளத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பையருக்கு மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம சக்ஸஸை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் சக்ஸஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் மல்டிபிள் பையர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கஸ்டமர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. ஸோ புதுசாக நீங்கள் கஸ்டமர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்து தொடர்ந்து உங்களுடைய குட்ஸை வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக இதையெல்லாம் நடந்தால் தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் சொன்ன அந்த 4 ஸ்டெப்ஸும் வந்து ஒரு கடினமான ஒரு காரியம். இதனால தான் நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. காரணம் இதுதான். ஸோ பையரை கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ரெண்டாவது வந்து அந்த கண்டுபிடிச்ச பையர்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் டேர்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கும் அவருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு பேமெண்ட் டேர்மை ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஹேர்டில். ஆர்டர் வந்து யாருனாலும் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ வந்து நீங்கள் எஃபர்ட் போடணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாருனாலுமே வந்துட்டு முயற்சி எடுத்தால் ஆர்டரை வந்து அனுப்பிச்சி வச்சிடலாம். வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஒரு மேட்ரு கிடையாது. அதுக்கு அடுத்தது 4வது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அனுப்பப்பட்ட அந்த ஆர்டர் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஆர்டர் வந்து ஃப்ரம் the same buyer. அதே மாதிரி you must be able to find out a lot of new buyers. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து லாட் ஆஃப் பையர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அப்போது தான் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து வளர ஆரம்பிக்கும், நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் பண்ண முடியும் ஏற்றுமதி தொழில் மூலமாக. ஸோ இது தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் மிகப்பெரிய கஷ்டமான காரியம். ஸோ இந்த கஷ்டமான காரியத்தை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும், அதே மாதிரி கடினமான உழைப்பும் வேணும்.
ஸோ ஆர்வம் வேணும். இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுமதி தொழிலில் வந்து சாதிக்க முடியும். சும்மா எதுவுமே நம்ம வந்து எஃபர்ட் போடாமலோ இல்லை வந்து ஒரு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் நம்ம பண்ணி ஆகணும். ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது என்னது, நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், கரெக்டான இடத்துல மார்க்கெட் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், அங்கே போய் உங்கள் ப்ராடக்டை விற்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அலாங் வித் ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து சாதிக்க முடியும். ஸோ இதை நல்லா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் இப்போ அந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஓகே, கம்பெனிலாம் இப்போ செட்டப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு பையரை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்டரை வந்து நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கணும். இதை யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட் இருக்கிறாங்க. ப்ராடக்டை வந்து நம்மளுடைய கார்கோவை வந்து சரக்கை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு ஷிப்பிங் ஏஜென்ட் இருக்கிறாங்க. எப்படி நம்மளுடைய ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கொரியர் அனுப்புகிறோம், ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரணமான ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் நம்ம. ஸோ ஒரு கொரியர் ஏஜென்ட் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுடைய அந்த போஸ்ட்டை வந்து நம்மளுடைய கரஸ்பாண்டிங் அந்த கிளையண்ட்டை கொண்டு போய் சேர்க்குறாரு. அதே மாதிரி தான் நம்ம வந்து சரக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது ஷிப்பிங் ஏஜென்ட்டு, லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாது. நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டை அந்த 4 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அதை செய்கிறது தான் கஷ்டம். நான் வந்து இப்போ ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னதில்ல உங்கள்கிட்ட, அதை செய்கிறது தான் கஷ்டம். ஓகே, ஸோ ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாது. ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஆர்டர் வந்து அவங்கள்ட்ட போய் கரெக்டாக அவங்கள்ட்ட போய் சேர்ந்துடும். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து சரக்கு வந்து நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட போய் ரீச் ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நம்மளே பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் 2 டாக்குமெண்ட்டை நம்ம பண்ணாலே போதும். அதாவது கமர்ஷியல் இன்வாய்ஸும் பேக்கிங் லிஸ்ட்டும். மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் மெயினாக வந்துட்டு ஷிப்பிங் ஏஜென்ட்டே உங்களுக்கு வந்து கைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து நீங்களும் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அவங்களுமே உங்களுக்கு வேறு எங்கேயாவது வெளியே வேணும் அப்படின்னா வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறது எப்படி, ஸோ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, ஸோ அப்படின்னு நான் அது ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் வந்து கட்டாயமாக எடுத்தே ஆகணும். நீங்கள் வந்து ஒரு பார்ட் பேமெண்ட் உங்களுக்கு ரிஸ்கில் இருக்குது அப்படின்னா, ஒரு 50% பணம் வந்து உங்களுக்கு பாக்கி இருக்குது அப்படின்னா, அந்த 50%க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக இன்சூரன்ஸ் போட்டுருக்கணும். ஸோ இசிஜிசியில் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துகிட்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ தான் பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ கடலில் போகும்போது ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதை வந்து அந்த ரிஸ்க்கை வந்து கவர் பண்ணுறதுக்கு மெரைன் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஸோ அது வந்து உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்க் லோன்ஸ். ஸோ பேங்க்கில் வந்து எந்த விதமான எப்படி வந்து லோன்ஸ் தராங்க, பேக்கிங் கிரெடிட்னா என்ன, ஸோ அதாவது ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ் இருக்குது, போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பேங்க்லேருந்து நம்ம வாங்குறது, ஸோ இதுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவுடைய லிங்க்ஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, பேங்க் லோனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா பேக்கேஜிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நல்லா அழகாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் வந்து பேக்கிங் வந்து இதாகிடக்கூடாது. அதாவது வந்து பேக்கிங் வந்து உடையாதபடி அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்கணும் நம்ம. ஓகே, ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து பேக்கிங் வந்து கிழிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் வந்து பாக்ஸ் உடஞ்சிருச்சு, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வராத அளவுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு பேக்கேஜிங் சிஸ்டம் வச்சுருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரிலேட்டடாக நான் பார்த்தீங்கன்னா A to Z எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக A to Z வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓவராலாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரே வீடியோவில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரே வீடியோவில் சொல்கிறதா இருந்தால் இதுதான் அது வந்து. ஸோ என்னென்னா வந்து செட்டப் பண்ணுறது, நான் சொன்ன உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே செட்டப் பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாது. யாருனாலுமே வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆரம்பித்தா நம்மளால் ஜெயிக்க முடியுமா, அதுதான் கேள்வி. ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், யார் வேணும், உங்கள் கஸ்டமர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். வெளிநாட்டிலேருந்து பையர் உங்கள் பொருளை வாங்கிக்கிட்டே இருக்கணும். நிறைய பையர் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும். இது
ஸோ மிஸ்டர் ராஜா வெங்கடேஷ் அப்படிங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளோ வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் மெயினாக சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு, மற்ற எல்லாமே பண்ண முடியும் நம்மளால். நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், மற்ற எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும் நம்ம ஏற்றுமதியில். பண்ண முடியாத காரியம் பல பேருக்கு என்ன அப்படின்னா, பையர் எங்கே, பையரை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, ரெண்டாவது பேமெண்ட் டேர்ம் வந்து பையர் ஒத்துப்பாரா மாட்டாரா, ஸோ அதுக்கப்புறம் மூணாவது தொடர்ந்து நம்ம பிஸ்னஸ் வந்து நடக்குமா நடக்காதா, ஸோ அதுக்கப்புறம் இவரை மாதிரியே நம்ம நிறைய பையர் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா. இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு முடியும் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நீங்கள் சாதிக்கவும் முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தேவையானது ஸ்மார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ இதுதான் நான் வந்து சொல்கிற கன்க்ளூஷன். ஓகே, நிறைய இடத்துல சொல்கிற மாதிரி ராங் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படின்னா ரொம்ப ஈஸி, இது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப சுலபமான தொழில் அப்படி இப்படின்னு நிறைய ராங் கைடன்ஸ்லாம் வருது. இது சுலபமான தொழிலெலாம் கிடையாது, இதை எல்லாராலையெல்லாம் பண்ண முடியாது. இதை பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்களால தான் இது பண்ண முடியும். அது யார் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து ஹூ கேன் டூ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி தொழிலில் நீங்களும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்.